ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கான்க்ரீட் ஏஎஸ்எம்ஆர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். என்னோடய மோசமான ஒர்க் பிளேஸை பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி உங்கள் எல்லோரையும் இந்த சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். இது வரைக்கும் இப்படி ஒரு மோசமான பிளேஸை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. என்னோடய பிளேஸு அப்படி இருக்குது, ஃபுல்லாக மண் சேருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி நம்ம 10K ரீச் ஆகிட்டோம். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முழுக்க காரணம் பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும்தான். உங்களோட சப்போர்ட் இல்லைனா என்னால் இந்தளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஒர்க் பிளேஸை பாருங்கள். நான் 10K செலிப்ரேஷனுக்காக கஷ்டப்பட்டு ரெடி பண்ண டெக்ஸ்சர். இதை பார்க்கும்போது செம்ம வெறுப்பாக இருக்குது. தினமுமே மழை வந்துகிட்டே தான் இருக்குது. நம்மளால் மழையை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அது எப்போ நினைக்குதோ அப்போல்லாம் பேஞ்சு தீர்த்துட்டு போயிடும். அழகழகாக நான் பண்ண ஷேப்ஸ் எல்லாமே இந்த மழை வந்து நாஸ்தி பண்ணி வச்சிருச்சு. இதோட இதில் பெரிய ரிஸ்கே என்னென்னா எல்லா கலரும் ஒன்றா கலந்துருக்கு. மழையில் நனைஞ்சு அதுவும் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கலாம், என்ன இந்த டெக்ஸ்சர் மேலே நல்லா வெயிலாக தானே இருக்குது, இவன் என்ன மழை பெய்யுதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் காலையிலையும் இருந்துச்சு. அப்படியே அந்த வானத்தை பாருங்கள், இதே மாதிரி இதை விட தெளிவாக இருந்துச்சு காலையில் வானம். காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் மழை விட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. 10 மணிக்கு மேலே பரவாயில்ல, நல்ல இதை விட மேகங்கள் வந்து நல்லா தனித்தனியாக அழகழகாக தெளிவாக இருந்துச்சு வானம். ஆனால் இந்த வானத்தை, இந்த மேகத்தை நம்பி மட்டும் நம்ம டெக்ஸ்சரை ஓப்பன் பண்ணி வைக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இன்னும் அந்த சைடு போய் பார்த்தோம்னா நல்லா பிரைட்டாகவே இருக்கும் சன்லைட்டு. அதை நம்பி மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிடவே கூடாது இந்த டெக்ஸ்சர்ஸை. அந்த மாதிரி நான் நம்பி ஓப்பன் பண்ணி வச்சு தான் என்னோடய டெக்ஸ்சர்ஸ்லாம் இந்த நிலமையில் இருக்குது. இப்போது பாருங்கள், ஃபுல்லாகவே லாஸ்ட்டாக நான் வந்து ரெட் கலர் பால்ஸ் க்ரம்லிங் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்சர் இது எப்படி கரைஞ்சி ஃபுல்லாக ஓடி இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே ஓடிட்டுருக்கு. இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது அந்த எல்லோ கலர் மட்டும்தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வர ஆப்ஷன் கிடையாது. எல்லாத்தையுமே எடுத்து நான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிடணும். ஸ்லாப் வச்சு அரேஞ்ச் பண்ணி மேலே வச்சு மூடிடணும். அப்படி இல்லைன்னா இப்போ பாருங்கள், நேற்று போட்டோம் பார்த்தீங்கன்னா பியூர் சிமெண்ட்டு. இது இந்த இடத்துல இந்த ரூஃப் இருக்குது, சரி இந்த இடத்துல நனையாதுன்னு பார்த்தேன். பார்த்தா இது ஃபுல்லாக தண்ணி. நான் அப்படியே வெறும் பவுட்ராக விட்டுட்டு போனேன். இது ஏன் இந்தளவுக்கு தண்ணி ரொம்பச்சுன்னு தெரியல. அந்தளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. மழையும் பெஞ்சு வெயிலும் அடித்து என்னோடய டப்பு தான் பாழாக போகுது. எல்லாத்துலேயுமே தண்ணி பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி ரொம்ப இருக்குது. என்னால் முடியல. சரி, ஓகே. இப்போ இந்த இடம் ஃபுல்லாக குப்பையாக இருக்குல்ல, அப்படியே இந்த படிக்கட்டை பாருங்கள். இந்த படிக்கட்டை ஃபுல்லாக மண் க்ளீனாகவே இல்லை. அதே மாதிரி ஃபுல்லாக கோணிப்பையில் மண்ணுங்க சேர்த்து எனக்கு ஏறி வர்றதுக்கு கூட வழி கிடையாதுங்க. அதனால் இது ஃபுல்லாக நம்ம ஏன் க்ளீன் பண்ணக்கூடாது? நம்ம க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். தேவையில்லாமல் ஏன் திரும்ப செஞ்ச வேலையை நான் திருப்பி செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு எனக்கே தெரியல. அதனால் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்சர்ஸை நம்ம வந்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பொறுமையாக வந்து எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே என்னோடய டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே பாழாக போகுது. நான் எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்துலேயுமே தினமும் மழை வந்தால் என்ன பண்ண முடியும்? எனி டைம் நம்ம மேலே இருக்க முடியாது. ஸோ இதுக்கு நான் ஏதாச்சும் சேஃப்டி பண்ணணும், ஒரு ஷெட்டு மாதிரி மேலே போடணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது எவ்வளோ சீக்கிரம் நடக்கணும்னு தெரியாது. அதனால் இப்போதைக்கு வந்து டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் நான் ஒர்க் பிளேஸை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். என்னோடய ஒர்க் பிளேஸை முழுசாக க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு புது ஒர்க் பிளேஸை காட்டுறேன். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். என்னால் முடிஞ்சளவுக்கு நான் எடிட் வீடியோஸ்லாம் போடுறேன். அதுவும் பாருங்கள். வீடியோஸை ஃபுல்லாக பார்த்து எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இப்போ வாங்க எல்லாத்தையும் நம்ம க்ரம்லிங் பண்ணிடலாம். வெட் க்ரம்லிங் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு நல்ல ஷேப்பாக பண்ணி மேலே அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? க்ரம்லிங் பண்ணி மட்டும் காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. இதை வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ட்ரேலாம் எதுக்குன்னா இதில் தான் வந்து என்னோட சின்ன பாக்ஸை குட்டி டப்பாலாம் இதில் தான் போட்டு வைக்க போகிறேன். போட்டு வச்சுட்டு அழகாக ஒரு ஓரமாக அடிக்கிட போகிறேன். இதெல்லாம் வச்சு இங்கே இருக்கிறத மொத்தத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன். ஃபுல்லாக இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அழகாக அரேஞ்ச் பண்ணிடணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டா அப்புறம் மழையில் வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா மழையிலையும் நனைஞ்சி வெயிலையும் காஞ்சா டப்பாங்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி மக்கி போயிடும் பிளாஸ்டிக்லாம். அப்போ நம்மளால் மறுபடியும் அதே ஷேப்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு
என்னோட கவலையெல்லாம் செலிப்ரேஷன் டைமில் நம்மளால் எதுவுமே போட முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது. செலிப்ரேஷன் டைமில் இந்த மாதிரி என்னோட ஒர்க் பிளேஸ் ஆகிடுச்சேங்கிற கவலை தான் ஒன்று. எல்லாத்தையும் முதல்ல டெக்ஸ்சர்ஸை முதல்ல நான் பத்திரம் பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் கேர்லெஸாக விட்டுட்டேன்னா மொத்தம் கரைஞ்சி மொத்த பவுடரும் அப்படியே தண்ணியில் போயிடும். அதுக்கப்புறம் டெக்ஸ்சர்ஸை வந்து மறுபடியும் சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இந்த ப்ளம்பிங் முடிச்சுட்டு ஃபுல்லாக ஒர்க் பிளேஸை க்ளீன் பண்ணுற வேலை பெருசாக இருக்குது எனக்கு. இப்போ இந்த படிக்கிட்ட பாருங்கள், மணி இப்போ 7:30 ஆகுதுங்க. இந்த இடம் எப்படி இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே இருந்த சிமெண்ட்டு மண் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு நாளைக்கு காலையில் காட்டுறேன் சரிங்களா. இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் இந்த மண் சிமெண்ட்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டா கொஞ்சம் வேலை மிச்சமாகிடும். இப்போ வந்து இந்த படிக்கட்டு ஃபுல்லாக இவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா மழை நேரத்தில் வந்து நம்ம இந்த படிக்கட்டில் போகும்போது வரும்போது கண்டிப்பாக வழுக்கும். அதனால் இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு தான் இப்போது க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரெஷ்ஷு தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் படிக்கட்டு ஃபுல்லாக. எனக்கு இந்த படிக்கட்டு வந்து இந்த மாதிரி இருக்கிறதே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்துச்சு. ஈவினிங் 4:30க்கு வந்தேன் நான். இது வரைக்கும் 7:30 வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு வேலை. எனக்கு டைம் போகிறதே தெரியல. நான் பாட்டுக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்னும் காலையில் வந்து கொஞ்சம் இருக்கிற டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மழையில் மெயினாக நனையாமல் இருக்கும். இப்போ நான் தூரல் போட ஆரம்பிச்சிச்சு, அதனால தான் நான் கீழே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம நாளைக்கு வந்து பகல் இப்போ நைட் டைமுங்கிறதுனால உங்களுக்கு மாடியில் சரியாக தெரியாது. நான் காலையில் வந்து நான் இங்கேருந்து எதெல்லாம் மேலே எடுத்துகிட்டு போனேன் அந்த டெக்ஸ்சர்ஸ்லாம் என்னென்ன பண்ண போகிறேங்கிறதுலாம் நான் காலையில் சொல்கிறேன். ஓகேங்களா. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி மாடிக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காலையிலே நல்ல மழை பெஞ்சுது. மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் நேரம் வெயில் அப்படியே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இந்த வெயிலை நம்ம நம்பலாமா வேணாவா அப்படின்னு எனக்கே ஒரு டவுட்டு. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கீழே படிக்கட்டுலேருந்து இது எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சேன். இதை க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா கொஞ்சம் அந்த சைடு வெயிலாக இருக்குது. ஈவினிங் டைம் தான் க்ளீன் பண்ணணும். அடுத்தது இதோ பாருங்கள், இந்த இடம் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. இப்போது பாதி மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கேன். அப்படியே அந்த வானம் மேகமூட்டத்தை பாருங்கள். நம்பலாமா வேணாவா இந்த வானத்தை? ஏன்னா திடீர்னு பழி வாங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். நடுவில் மட்டும் அந்த கலர் அவ்வளோதான், நான் எதிர்பார்த்த மாதிரி வராதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அங்கெல்லாம் கொஞ்சம் டுட்டோரியல் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இது மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கேன். அது உள்ளே பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குது உள்ளே அந்த படிக்கட்டு ரூம் உள்ள. இந்த இடம் தான் க்ளீன் பண்ணணும். ஈவினிங் டைம் கிடச்சா தான் க்ளீன் பண்ணணும். இந்த இடம் கொஞ்சம் அடைச்சிட்டு தான் இருக்குது, ரொம்ப குப்பையாக. இப்போது இந்த ஸ்டோனி டெக்ஸ்சரை மட்டும் டுட்டோரியல் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் வெயில் இருக்குல்ல, இப்போதைக்கு இதையாச்சும் டுட்டோரியல் பண்ணலாம். இதை வந்து டுட்டோரியல் பண்ணியாச்சு. இந்த ஷேப்பே பண்ணிட்டேன். ஏன்னா இதுதான் இந்த ஸ்லாப் தான் கொஞ்சம் சீக்கிரமாக காயும். ஆனால் எடுக்கிறது கஷ்டம். சரி பார்க்கலாம் எப்படி ட்ரை பண்ணேன். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வெயிலில் பண்ணிவிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து கூட மாதிரி நின்றுச்சு. நேற்று சார்கோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன், சார்கோல் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிச்சு. சரின்ட்டு அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இப்போ மீதி இருக்கிற சங்கை பண்ணலான்னு பார்த்தா வெயில் சுட்டு இருக்குது. வா, இந்த தண்ணி எவ்வளோ ப்யூராக இருக்குது, மழை தண்ணி. வா, அடிக்கிற வெயில நல்லா சில்லுன்னு இருக்குது. இதுலேயும் ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு அண்ணன் கூட இருக்குது. இதில் இந்த சங்க்ஸ் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. இது பாதி மழையில் கரைஞ்சிருச்சு. அதனால் இதை இப்போ பண்ணிட போகிறேன். ஏன்னா இப்போ ஈவினிங் டைம் மதியம் டைமில் அதனால் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கா, அதனால் இதை பண்ணிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த பெரிய சங்க்ஸ் இருந்துச்சுல அது வந்து சரியாக காயலை. அதனால் என்னாச்சுன்னா சரியாக கட்டிங் பண்ண முடியல என்னால். அதான் இதில் நல்ல பவுடரான டெக்ஸ்சர் தான் இது. ஆனால் வந்து நனைஞ்சு மழையில் எத்தனை வாட்டி நனைஞ்சனால ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. அந்த இதில் சாக் பவுடர்லாம் வேறு நிறைய இருக்கா, அதனால ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல வெயிலில் வந்து ஒரு 3 நாள் நல்லா காமிச்சதுனா தான் இது நமக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக கிடைக்கும். கம்மிங் பண்ணுறதுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது வந்து சும்மா லைட்டாக வெட் சாண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி, இது அப்படியே இருக்கிறத நம்ம கம்மிங் பண்ணிட்டு அடுத்து எதுனா செய்யலாம் இதில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன ஷேப்பாக, ஏன்னா இது கொஞ்சம் மண்ணு தானே இருக்குது, சின்ன ஷேப்பாக பண்ணால் கொஞ்சம் டக்குன்னு காயும். அதனால் இதை வந்து டுட்டோரியல் ஏதாச்சும் ஒரு சின்ன ஷேப்பாக ஏதாச்சும் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிளைமேட் பார்த்தா மறுபடியும் இப்போ தான் வெயிலாக இருந்துச்சு உங்களுக்கு நான் காமிச்சேன். அப்புறம் பார்த்தா மறுபடியும் கொஞ்சம் கிளைமேட் தான் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் மாற்றி இருக்கும். சரி, ஓகே, இது நான் டுட்டோரியல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் காட்டுறேன் இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே வந்து பியூர் சிமெண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அந்த பியூர் சிமெண்ட்டை வந்து நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட ஏற்கனவே இருக்கிற எல்லா பியூர் சிமெண்ட்டையும் ஒன்றா சேர்த்து இப்போது புது சிமெண்ட் நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறேன்ல, அந்த புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற சிமெண்ட் என்ன ஆகுதுன்னா, என்ன தான் நம்ம எவ்வளோ நாள் தான் தண்ணியில் நம்ம ஊற வச்சாலும் என்ன ஆகுது, அதோட ஹார்ட்னஸ் அது காமிச்சிடுது. எப்படி இருந்தாலும் ஹார்ட் ஆகுது. அதனால என்னோட பழைய பியூர் சிமெண்ட் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து இந்த புது சிமெண்ட் கூட ஆட் பண்ணிட்டேன். இது ப்ளஸ் இங்கே பாருங்க, இதுவும் வந்து ஃபுல்லாக அந்த டப்பு ஃபுல்லாமே பியூர் சிமெண்ட் தான். ரெண்டுத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். 3 டப்பில் இருந்துச்சு. இது புது சிமெண்ட்டு, இதுவும் புது சிமெண்ட் ரெண்டுமே. இது இல்லாமல் ஒரு அண்ணன் கூட ஃபுல்லாக என்கிட்ட பழைய ஓல்டு சிமெண்ட் நேற்று ஒரு ட்ரை டப்பு க்ரம்லிங் பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னோட ஓல்டு பியூர் சிமெண்ட். அதையும் புதுசாக இருக்கிற பியூர் சிமெண்ட்டையும் நான் ஒன்றா சேர்த்துட்டேன். சரிங்களா? ஏன்னா அது இன்னும் வந்து அதிகமாக நமக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால ஏன்னா நம்ம அப்படியே புது சிமெண்ட் நம்ம என்னதான் எவ்வளோ நல்லா மழையில் ஊற வச்சாலும் அதோட ரிசல்ட் வந்து நமக்கு ஹார்டாக தான் இருக்குது. அதனால இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதை வந்து தனியாக இந்த தண்ணி எடுத்து காட்டுறேன் இருங்க. இது எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணேன் இதில். ஆனால் எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்குன்னு தெரியல. மழை வருங்கிறதுனால இதை நான் மூடியே வச்சுருக்கேன். இன்னும் என்கிட்ட சிமெண்ட் ஒரு மூட்டை பிரித்து பாதி கொட்டி இதை பண்ணேன். அப்புறம் வந்து இன்னும் பாதி மூட்டை சிமெண்ட் இருக்குது. அதையும் நான் இந்த மழையில் நனையாமல் இதை எப்படியாச்சும் நான் பியூர் சிமெண்ட் டெக்ஸ்சராக மாற்றிடணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் இது ஓரளவுக்கு இது நல்லா ட்ரை ஆகி நான் சேஃப்டி பண்ணிட்டேன்னா தான் அடுத்தது நான் அதை பண்ண முடியும். அதையும் வச்சுக்கிட்டு என்னால் மழையில் விட்டுட்டேன்னா எனக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு இதோட ஒர்க்கை முடிச்சிடலாம். இது நல்லா கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்து சேஃப்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் கை வைக்கலான்ட்டு இருக்கேன். எப்படி பண்ணலான்னு உங்களுக்கும் ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மழை நாளில் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. செலிப்ரேஷன் வீடியோஸும் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் போட்டிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது தெரியுதா உங்களுக்கு பியூர் சிமெண்ட்டு? இது நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்லாப் மாதிரி தரையில் ஊற்றிட்டாலே அது ஒரு நாள் போதும் எனக்கு. ஒரு நாளில் அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி தனித்தனியாக எனக்கு வந்துடும். நான் அப்படியே அந்த ஸ்லாப் மாதிரி நல்லா தனியாக கட் பண்ணி பெரிய ஸ்லாபாக ரெடி பண்ணி அதை நான் எடுத்து மேலே சேவ் பண்ணி வச்சிருவேன். ஆனால் அந்த ஒரு நாள் கூட எனக்கு அந்த மழை வந்து கேப் விட மாட்டேங்குது. எப்போச்சும் எனி டைம் மழை வந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக கூட வெயில் என்னால் எதிர்பார்க்க முடியல. துணி காய வைக்கிறனோ இல்லையோ, ஆனால் இந்த ஏசமாரி நான் காய வச்சு ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே எப்போ முடியல என்னால். அடியில் இருக்கிறத நான் எடுத்து விடுறேன். அப்புறம் அடியில் நல்லா டைட்டாக இருக்குது, அதை எடுத்து விடுறேன். அப்போ தான் எல்லாமே ஈவனாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒன்று ஹார்டு ஒன்று ரொம்ப ஸ்மூத்து அது மாதிரி ஆகிடும். நல்லா செட் ஆயிடுச்சு அடியில். ஏன்னா பழைய சிமெண்ட்டு நல்ல சாஃப்டாக இருந்துச்சுல, அதனால இதுவும் புது சிமெண்ட் தானே, இதுவும் பியூர் சாஃப்ட் டெக்ஸ்சர் தான். அதனால் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் தப்பு இல்லைங்கிறதுக்காக நான் மிக்ஸ் பண்ணேன். பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இது எவ்வளோ நாள் ஆகும் நான் காய வச்சு இதை ரெடி பண்ணுறேன்னு எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கை வலிக்குது. இது இவ்வளோ மிக்ஸ் பண்ணுறேன்ல, இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு போனாலும் இது மேலே வந்து தண்ணி நிற்கும். ஏன்னா இதில் இருக்கிற தண்ணிலாம் அப்படியே மேலே வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக. மறுபடியும் நான் ஸ்க்ரப்பர் வச்சு அதை அப்சர்வ் பண்ணி எடுத்து தனியாக ஊற்றிட்டு மறுபடியும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுவேன். இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன்னா ஆமாம் சொல்லியிருக்கேன், அதே தான் இதுவும். ரொம்ப 10 நாளைக்கு மேலேயே இருக்குது. வெயில் நல்லா இருந்தால் 2 நாள் தான் இதுக்கு டைமு. ஃபுல்லாமே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மிக்ஸ் பண்ணியாச்சா? அடுத்தது இது
அது தண்ணி வெளியே எடுக்கல. ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா இது சின்ன டப்பு, ரொம்ப டைட்டாக நம்ம போட்டு ப்ரெஷர் கொடுக்க முடியாது. தண்ணியோடு மிக்ஸ் பண்ணால் தான் கொஞ்சம் நமக்கும் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா பழைய சிமெண்ட்டும் புது சிமெண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. இதில் என்ன விஷயம்னா, புது சிமெண்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக தண்ணியில் கொட்டி மிக்ஸ் பண்ணது 10 நாளுக்கு மேலே ஊறிக்கிட்டு இருக்குது தண்ணியில். அது கூட ஏற்கனவே ஊறிக்கிட்டு இருந்தது கூட நான் என்னோட பியூர் சிமெண்ட் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பியூர் சிமெண்ட்டையும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அவசரப்பட்டு அந்த பியூர் சிமெண்ட் 10 நாள் ஊறிட்டு இருந்துச்சுல, அதை நான் வந்து எடுத்து வெயிலில் காய வச்சேன்னா அது என்ன ஆகுது, வெயிலில் காய வச்சு நான் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்ட்னஸ் கொடுக்குது, ரொம்ப சாஃப்ட் வரமாட்டேங்குது. கொஞ்சம் ஹார்ட்னஸ் கொடுக்காதனால கை கொஞ்சம் வலி எடுத்துக்குது. அதனால் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன், ரெண்டுக்கும் மிக்ஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஏன்னா எப்படியும் இப்போ வெயிலில் காயாது. நான் பியூர் சிமெண்ட் ட்ரை டப்பு கம்மி பண்ண பார்த்தீங்களா, அது வந்து நான் வெயிலில் காய வச்சா கூட அது காயாது, கரைஞ்சி வேஸ்ட்டாக தான் போகும் வெயில் மழையில். அதனால் இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கட்டும். எப்போ நமக்கு மழை வராதுன்னு கன்ஃபார்மாக தெரியுதோ அப்போ எடுத்து நம்ம இதை வெயிலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன டப்புங்கிறதுனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ண கஷ்டமாக தான் இருக்குது. ஃபுல்லாக வர இருக்குல்ல, தண்ணியில் ஊற ஊற இது வந்து அதிகமாகிக்கிட்டே வரும். அது அந்த ஃபஸ்ட்டு வந்து அரை பக்கெட் தான் இருந்துச்சு, இப்போ தண்ணியில் ஊற ஊற கொஞ்சம் வந்து ஃபுல்லாக வந்துருச்சு. சிமெண்ட்டோட டெக்ஸ்சரே அந்த மாதிரி தான் இருக்கும். தண்ணியில் போட போட வந்து அதிகமாகும், அதோட அளவு வந்து அதிகமாகும். ஆனால் ஜஸ்ட்டு ஒன் டைம் நம்ம மழையில் விட்டுட்டோம், முடிஞ்சு போச்சு, மொத்தம் கரைஞ்சி அப்படியே ஓடிடும். அதனால தான் என்னோடய உயிர் மாதிரி இது பார்த்துக்கிட்டே இருப்பேன். பியூர் சிமெண்ட்டை மட்டும் அவசரப்பட்டு நான் ஓப்பன் பண்ணி வைக்கவே மாட்டேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக இருக்கா. இப்போ நான் இதை அப்படியே விட்டுட்டு நைட்டு வருவேன். நைட்டு வந்து இது மேலே தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை மறுபடியும் அந்த ஸ்க்ரப்பர் வச்சு எடுத்துருவேன். எடுத்துட்டா அதோட அப்படியே இருக்கட்டும், செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறமா முடிஞ்சால் இப்போ வெயிலில் காய வைக்கிறேன், இல்லைன்னா நிழல்லையே அப்படியே வச்சு வைக்கிறேன். அதான் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பியூர் சிமெண்ட்டை வந்து கிளியராக, இந்த பியூர் சிமெண்ட்டை வந்து எந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிட்டேன். இதில் உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ மழை நாளுங்கிறதுனால இப்போ தான் உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. என்னடா நான் ஏதாச்சும் எடிட்டிங் வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அப்புறம் மறக்காமல் என்னோடய செலிப்ரேஷன் வீடியோஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு என்னோடய போஸ்ட்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத. இந்த குட்டி கொஞ்சோண்டு மண்ணை மட்டும் இப்போ டுட்டோரியல் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, மழை நேரங்கிறதுனால நம்ம ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் லைட்டாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மட்டும் இல்லவோ அப்படியே என்ன வெயில் அடிக்குது. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், நான் டுட்டோரியல் பண்ணிவிட்டு அப்படி கீழே போன உடனே அப்படியே வானம் மூடிக்கும். நீ எப்படி செய்யலாம், நீ எப்படி டுட்டோரியல் பண்ணி வச்சுட்டு போகலாம், நான் வந்து நினைப்பேன்னு சொல்லிவிட்டு அப்படியே மழையை வந்து நினச்சி விட்டு போய்டும். அதனால் இதை நம்பி நம்ம வந்து ரொம்ப தண்ணிலாம் ஊற்ற வேணாம், கம்மியாகவே ஊற்றி செஞ்சுட்டு போயிடலாம். ஒரு சமயம் அப்படியே வெறுப்பாக இருக்கும், பண்ணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி முடிவு எடுத்துட்டு 5 நிமிஷம் கூட என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. சரி, இன்னைக்கு மேலே போகலான்னு முடிவு எடுப்பேன். அப்புறம் மேலே வராமல் இருக்கவே முடியாது, வந்துடுவேன். எப்படி இருந்தாலும் என் கால் வந்துடும். இதில் வந்து கொஞ்சம் பவுடராக இருக்கிறதுனால உதிரியாக தான் பண்ணணும். ரொம்ப தண்ணி ஊற்றினோன்னா ஷேப் வராது. அப்புறம்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டியூட்டோரியல் பண்ணி முடிச்சிட்டோம். சின்னதாக ஒரு கிளாஸ் பண்ணியிருக்கேன். இது காஞ்சா கூட போதும். இது ஓரளவுக்கு டக்குன்னு காயக்கூடிய டெக்ஸ்சர் தான். ப்ளஸ் வந்து ஷேப்பும் வந்து நல்ல குட்டி குட்டியாக தான் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக காயணும்னா காயாது. கிளைமேட்டை பொறுத்து தான், கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தான் பண்ணணும். இது பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா தான் வெயில் இருக்குது. ஈவினிங் வந்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. ஈவினிங் இல்லைனா நாளைக்கு மார்னிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க, சரிங்களா? அப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க நான் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு. டிவியில் வந்து பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ற நியூஸு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் இதை பண்ணியிருக்கேன். இதை முட்டாள்தனம்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. என்னால் டுட்டோரியல் பண்ணாமையும் கம்ப்ளைண்ட் பண்ணாமையும் இருக்க முடியாது. அதுதான் முக்கியமான விஷயமே. அதுதான் மண்ணில் கை வைக்காமல் என்னால் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் க்ளீன் பண்ணிக்கிட்டாச்சும் இருக்கணும். இல்லை எடுத்து அரேஞ்ச் பண்ண ஏதாச்சும் ஒரு ஏஎஸ்எம்ஆர் வேலை எனக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் மறக்காமல் என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய செலிப்ரேஷன் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்க்கட்டும். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் ஷேர் பண்ண முடியாது, என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் யாரும் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா லைக் பண்ணிங்கன்னா போதும். லைக் பண்ணிட்டு ஒரு சின்ன ஹார்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும். அதுவே எனக்கு திருப்தி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.